ஹலோ எவ்ரிவன். இந்த பேட்மிண்டன் வீடியோவில் வந்து டபுள்ஸ்க்கு ஷார்ட் சர்வீஸ், அதாவது பேக் ஹேண்ட் ஷார்ட் சர்வ் எப்படி போடணும் ஸ்டெப் பை ஸ்டெப் மெத்தடில் சொல்லித்தரேன். வாங்க பார்க்கலாம். ஸோ கிரிப்பிங் வந்து பேக் ஹேண்ட் ஷார்ட் சர்வ்னாலே நம்ம வந்து பேக் ஹேண்ட் கிரிப் இருக்கணும். ஸோ ப்ரிப்பரேஷன், அதாவது உங்களுடைய ஃபுட் ஒர்க் ப்ரிப்பரேஷன் எப்படி இருக்கணும்னா, நம்ம இப்போ மோஸ்ட்லி வந்து ரைட் ஹேண்ட் பிளேயர்ஸ்னால நமக்கு அட்வான்டேஜ் வந்து ரைட் லெக்கை வந்து இப்படி ஷார்ட் சர்வீஸ் போடுற பிளேஸில் பக்கத்தில் வச்சுக்கணும். அண்ட் வந்து ஷெட்டில் வந்து ஜஸ்ட் இன் ஃப்ரண்ட், நீங்கள் சர்வ் பண்ணுற டைரக்ஷனில் கொஞ்சம் இன் ஃப்ரண்ட் இப்படி லெஃப்ட் ஹேண்டில் 2 ஃபிங்கர்ஸ் வச்சு பிடிச்சிக்கணும். அண்ட் இங்கே வந்து நம்ம பேக் ஹேண்ட் கிரிப், ராக்கெட் ஹேண்டில் வந்து பேக் ஹேண்ட் கிரிப். அண்ட் வந்து உங்களுடைய வெயிட்டை வந்து ஃபார்வர்டில் கொஞ்சம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி ரொம்ப ரிஸ்ட்டை யூஸ் பண்ணக்கூடாது, கொஞ்சம் ஃபோராமை சேர்த்து புஷ் பண்ணி விடணும். அப்போது உங்களுக்கு ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் நல்லா கண்ட்ரோல் கிடைக்கும். அதாவது ரிஸ்ட்டை யூஸ் பண்ணுறதை விட ஸ்டார்டிங்கில் ஃபோராமை யூஸ் பண்ணி ஜஸ்ட் இந்த மாதிரி புஷ் பண்ணி விடணும். அண்ட் ஷட்டிலோட டைரக்ஷனுமே வந்து ரொம்ப டவுன்வர்ட்ஸ் இல்லாமல் கொஞ்சம் நெட்டை பார்த்து இருக்கிற மாதிரி இந்த மாதிரி டைரக்ஷனில் வச்சுருக்கோம். அண்ட் யூஸிங் யுவர் ஃபோராம் புஷ், எந்த டைரக்ஷனில் உங்களுக்கு போடணுமோ ஃபோராமை யூஸ் பண்ணி புஷ். ஸோ ஸ்டார்டிங்கில் நீங்கள் ஃபோராமை யூஸ் பண்ணி புஷ் பண்ணும்போது உங்களுக்கு நல்ல கண்ட்ரோல் இருக்கும். ஏன்னா ரிஸ்ட்டை யூஸ் பண்ணி புஷ் பண்ணும்போது அது ஒசந்து போகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது பிகினிங்கில். ஒன்ஸ் நீங்கள் வந்து நல்லா யூஸ்ட் ஆனதுக்கப்புறம், நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி பழகினதுக்கப்புறம் ஜஸ்ட் இந்த ரிஸ்ட்டை யூஸ் பண்ணி கூட போட்டுக்கலாம், கொஞ்சம் அட்வான்ஸ் லெவலாக. பட் ஸ்டார்டிங்லேயே உங்களுக்கு ரிஸ்ட் நல்லா கம்ஃபர்டபுள் அப்படின்னா நீங்கள் ரிஸ்ட்டை யூஸ் பண்ணி பண்ணலாம். பட் ஒரு பிகினராக நான் சஜஸ்ட் பண்ணுறது வந்து ஃபோராமை வச்சு ஒரு புஷ் கொடுக்குறது தான். ஸோ ஒன்ஸ் மோர் பாருங்கள், ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஸ் பாருங்கள். ஸோ அஸ் அ பிகினர் ஃபோராமை யூஸ் பண்ணி புஷ் பண்ணுவேன். அண்ட் கொஞ்சம் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணதுக்கப்புறம் யூ கேன் யூஸ் யுவர் ரிஸ்ட். ஸோ நான் இப்போ வந்து பிகினராக வந்து ஃபோராமை எப்படி யூஸ் பண்ணணும் அதை வந்து க்ளோஸ்அப்பில் வந்து ஒரு ஆக்ஷன் பாருங்கள். ஸோ வெயிட்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டோம், கொஞ்சம் பெண்டாக இருக்கணும். ஸோ ஃபோராம் வச்சு புஷ் பண்ணும்போது அந்த மூமெண்ட் வந்து இப்படி இருக்கும். ஸோ இந்த ஃபோராம் வந்து பெண்டிங்லேருந்து எக்ஸ்டெண்ட். ஸோ நான் ரிஸ்ட்டை யூஸ் பண்ணி எப்படி பண்ணணும் அப்படின்னு செகண்ட் சொன்னேன்ல. ஸோ அது வந்து ஜஸ்ட் வந்து இங்கேருந்தே கண்ட்ரோல் பண்ணுறது. ஸோ இந்த கண்ட்ரோல் பிகினிங்கில் பண்ணும்போது உங்களுக்கு வந்து ப்ராப்பரான கண்ட்ரோல் வர்றதுக்கு லெஸ் சான்ஸ் தான் இருக்குது. ஸோ ஸ்டார்டிங் யூ கேன் புஷ். ஒன்ஸ் உங்களுக்கு நல்லா வந்ததுக்கப்புறம் யூ கேன் ஸ்டார்ட். ஸோ ஒரு அடிஷ்னல் டிப்பாக என்னென்னா, சர்வ் போட்டதுக்கப்புறம் எந்த டைரெக்ஷனில் சர்வ் போடுறீங்களோ டுவர்ட்ஸ் தட் டைரெக்ஷன் வந்து ஒரு ஸ்ப்ளிட் கொடுத்தீங்கன்னா நெக்ஸ்ட் ஷட்டிலுக்கு ரெடி ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் டீ கார்னருக்கு சர்வ் போடுறேன் அப்படின்னா இப்படி ஸ்ப்ளிட் பண்ணலாம். கொஞ்சம் அந்த கார்னருக்கு வந்து நான் கொஞ்சம் பேக் ஹேண்ட் சைடுக்கு நான் வந்து சர்வ் போட்டேன்னா சர்வ் போட்டதும் கொஞ்சம் இந்த டைரெக்ஷனுக்கு நெக்ஸ்ட் ஷட்டில் ரெடி ஆகிறதுக்கு இது ஒரு அடிஷ்னல் டிப் மாதிரி. ஸோ இதை மாதிரி பேட்மிண்டன் ரிலேட்டடாக நிறைய வீடியோஸ் வந்து இந்த சேனலில் வந்து அப்லோட் பண்ணுவோம். ஸோ உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கூட கமெண்ட்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.